ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்றும் இல்லை, அல்வா தான். சிவப்பு அவல் வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ போஹா ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கப் ரெட் அவல் இருந்தால் போதும். அந்த அவலை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பொரி மாதிரி வரும், பட்டன்னு வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா சூப்பராக வரும். ஸோ அது வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக. அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து அந்த அவல் பவுடரை போட்டுக்கலாம். ஸோ ஒரு கப்பில் நான் வந்து அந்த அவல் எடுத்தேன். அதே கப்பில் வந்து நான் ஒரு 4 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மல் பால் கிடையாது, தேங்காய் பால் போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அந்த பாலோட. அதுக்கப்புறமா நம்ம நெய் விட்டு முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிஸ்மிஸ், காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணி அது நல்லா புசு புசுன்னு வரும்போது எடுத்துடலாம். அதே பேனில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அவல் பவுடரும் கோகோனட் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மல் சுகரை விட ப்ரௌன் சுகர் ரொம்பவே ஹெல்தின்றதுனால நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். 2 கப்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் வந்து அவல் எடுத்துக்கிட்டேன், 4 கப்ஸ் வந்து தேங்காய் பால் அண்ட் 2 கப் வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சுகர் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் பார்த்துக்கிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும் போது ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோன்றதுனால அதில் இருக்கிற ஆயிலே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ நெய் கூட அவ்வளோ வந்து தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் தான் வந்து தேவைப்படும். நல்லா கெட்டியாக இடித்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒட்டாமல் அப்படியே வரும் உங்களுக்கு. அந்த நெய்யும் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பாருங்கள். நம்ம கிண்டி விட்டோம்னா அப்படியே சுரண்டு வரும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட வந்து சிவப்பு அவல் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நாக்கில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரே நாளில் காலி ஆகிடும். குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சிங்கன்னா பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நெய்யை, அதில் நம்ம போட்டு நல்லா வந்து சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆறட்டும், ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறின பிறகு பாருங்கள் நல்லா சூப்பராக கெட்டியாக கொஞ்சம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சூப்பரான சுவையான ஹல்வா ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.